ஆனால் யானை வாழ்றது சரியான காடு இது இல்லை, எல்லாம் மூங்கில் காடு. பட்டாசு வெடிக்கிறாங்க. சின்ன சின்ன இதுவாக அந்த கிளைகள்லாம் இருக்குல்ல, அதை தனித்தனியாக உடச்சி கொடுக்கும். அதான் இவ்வளோ சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா. அப்படின்னா நம்மளாம் கிடச்சோம்னா என்னத்துக்கு பூச்சி கடிச்சு நிற்கிது. இப்போ தள்ளி விட்டுறணும், வராது மறுபடியும். ஒரு டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்து ட்ரெக்கிங் போக போகிற மறுபடியும். எப்படி போனாலும் இந்த புல்லில் இருக்குல்ல, தெரியல, அவருக்கும் தெரியல. அவங்க அவங்ககிட்ட கேட்டுங்க. வலிக்குதா? மாட்டு சாணி தாங்க. மனுஷ சாணி இந்த கலரில் அவன் திங்கவே மாட்டான். டீப் ஃபாரஸ்ட்டுக்குள்ள தாங்க போகிறோம். ஆனால் நல்லா ஈவினிங் ஆயிடுச்சு. இப்போ தான் அட்டைப்பூச்சியெல்லாம் எடுத்து பைசல் பண்ணலாம் பேசி. பார்த்து ஒரு கொஞ்சம் ஸ்லிப் பண்ணாலும் முடிஞ்சது. இப்படி ஃபுல்லாக டார்க்காக இருக்கு பாருங்க. இந்த ஃபேண்ட்டெல்லாம் மேலே தூட்டுக்கோங்க. ஃபேண்ட்டில் வீட்டில் ஒட்டிக்கிட்டு அப்புறம் வந்துட்டு மனுஷனை கொண்டுரும். நானும் இப்போ தான் 2 லிட்டரு இதை தியானம் பண்ணிட்டு வந்தேன். കേരളത്തിലുള്ള കാര്യം ഓർമ്മ വേണം. வருமா நாங்கள் போய் பார்க்கலாம். இப்போதைக்கு கீழே போய் கீழே இறங்குவோம். எல்லாம் மழை வந்தனால எல்லா இடத்துலையும் நல்லா ஃபால்ஸ் பயங்கரமாக வருதுங்க தண்ணி. நம்ம அப்படியே கீழே இறங்கிட்டு அப்படியே வருவோம்.
பாருங்கள் இங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. நம்ம இங்கே போய் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு. நல்லா இருக்கா? அப்படியே போக வேண்டியது அங்கே தான். இப்போ வெளியில் வருமா? அப்போ நம்ம போகும்போது கரெக்டாக வெளியில் வருமா? அங்கே எங்கேயோ இருந்து வர ஃபால்ஸ் அப்படியே சேர்ந்து இங்கே ஃபால்ஸாக வருதுங்க. கீழே வந்து ஒரு பெரிய ஃபால்ஸ் மாதிரி இருக்குது. நம்ம அங்கே போய் பார்க்கலாம். சவுண்டு ஆர்ப்பரிப்பு பயங்கரமாக இருக்குதுங்க. இதில் போக வேணாம், நம்ம அதிலே சுற்றியே போகலாம். இது ஒன்று மேலே போய் நிற்க மாட்டேங்குது. ஏங்க எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கிற மாதிரி நம்மளுக்குன்னு ஒரு லிமிட் வச்சுக்கணும். அதை தாண்டி போகக்கூடாது. ஸோ எங்கே போய் அன்எக்ஸ்ப்ளோர்டு பிளேசஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்காதீங்க. ஆனால் அதே சமயம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் எதுக்குள்ளேயும் போகாதீங்க. சேஃப்டி ரொம்ப 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 முக்கியங்க. அதுக்கு தடுத்து உள்ள வச்சுக்கிறேன். எங்கேயாவது விழுந்து பழுதாகலாம். இதெல்லாம் போக முடியாதா? ஓ இதுக்கு மேலே பயங்கர மாதிரி இருக்குங்க. எப்படி கொட்டுது வருங்க. ஓ சரி போகலாம். நம்ம அங்கே போகிற வழி ரோட் சைடில் தான் இருக்காம போல இது போகிறதுக்கு முன்னாடி போனால் தான் உண்டு. இப்படியே நடந்து போகலாம். என்ன பலு ஆழம் இருக்கிறது இல்லை, அடிச்சுட்டு போவாங்க. எல்லாம் நிற்க முடியாது. கல் நிறையா இருக்கும். ஆமாதான், அவங்களாம் வரலையே. நீ போலாமா? ஆமாப்பா, அவங்க வரட்டும். வர சொல்லுங்க, போலாம். இங்கே தனியாக போகுது பாரு. சரி வாங்க போ. மறுபடியும் அட்டைப்பூச்சி இல்லைன்னா சந்தோஷம்தான். எல்லா இடமும் வெறும் இதுங்க எல்லாம் ஈரமாக கிடக்குது. அப்பா முடிஞ்சு.
செப்பலாம் செக் பண்ணிட்டேங்கண்ணா. பாருங்க எவ்வளோ பெரிய பூச்சி கடிச்சு நிற்கிது. கன்றாது. உடனே இதுக்கு ஒரே வேலை டெட்டால் மட்டும்தான். விட்டுருச்சா, இப்போ தள்ளி விட்டுறணும். கன்றாது அத்தனையும் குடிச்சிருச்சு. எங்கே போச்சு? போடு. நம்ம கொஞ்சம் அங்கங்கே டெட்டால் மட்டும் தேய்ச்சி விட்டுக்கிட்டோம்னா வராது மறுபடியும். கன்றாவி. நான் அதான் என்னடா அது ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு பார்த்தா நான் கரெக்டாக தான் பார்த்து உக்காந்தேன். பசங்களுடைய செருப்புலேயே இதிலே இருந்திருக்கும் போல இருக்குது. உள்ளே வந்துருச்சு. இந்த காலையும் நல்லா செக் பண்ணிக்கணும். நானும் அப்பப்போ செக் பண்ணிட்டு தான் இருந்தேன். நான் எப்படி தான் வந்துச்சுன்னு தெரில. கொஞ்சம் அப்படியே டெட்டால் அப்படியே போட்டுக்கிட்டோம்னா இந்த ஸ்மெல்லுக்கு வராதுன்றாங்க. பார்ப்போம். இவனுக்கு இது ஒரு வேலையாக போச்சு. எல்லாம் மண் சேரு எல்லாம் நகத்துக்குள்ளே போயிடுச்சு. வேற எங்கேயும் இல்லைடா. எங்கேயாவது கடிச்சு நிற்காதீங்கடா. அதை பிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படியே இந்த டெட்டால் ஏதோ ஊற்றி விட்டோம்னா கடிக்கிறதுலேருந்து விட்டுரும். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து இது பண்ணிக்க வேண்டியது. யானை பார்த்துவோம். ஆதிவாசி யானைக்கு தண்ணி குடிக்க இறங்கிட்டு அங்கே அவட போகும். நைட்டு ஆன்ல ஆள் இல்லை டிஸ்டர்பன்ஸ் அப்படி அது நேரம் வந்து வேலையில் தண்ணி தண்ணி போயிடுது. குடிச்ச வந்து தண்ணி போயிடுது. ஒரு குழம்பு உரிச்சல் ஆளை உரிச்சல் போய் என்னப்பா அங்கே ரெண்டு நீங்கள் അവിടെ നോക്കാം. ஆற்றுக்கு ஆற்றுக்கு அதுக்கு வந்து விட்டு பார்த்துருக்காங்க.
மேலே யானை எப்படி திரும்புறாரு அவ்வளோதான் കാണാനിട്ട് വണ്ടിയുടെ സൗണ്ട് മണം അടിയാനോ എല്ലാം വരും അങ്ങോട്ട് ചേട്ടാ പോകണ്ട ഇല്ല പോകല പോകല சவுண்டு ஆமாம் அதுதான் எல்லாரும் நின்றுட்டு இருக்கு. ഒന്നും അറിയണ്ട പെട്ടെന്ന് ആ നോമിറ്റുള്ള വരും ഇവിടെ വരും പെട്ടെന്ന് വരും ആനയല്ല ആ ആള് ചേട്ടാ ഞാൻ ഇവിടുന്നായിരുന്നാ ഓ അല്ല ഇവിടെ നമുക്കറിയാം എന്നെ അടുത്തിട്ട് என்னடா இது ഇറങ്ങരുത് ഏയ് പട്ടാസ് വെടിக்கிறாங்க നിങ്ങൾ ആരും ഉദ്ദേശിക്കുന്ന ആ പോലെ അങ്ങനെ തുറത്തെടുத்து സംഭവം അറിയോ ഇത് മലയ്ക്ക് മേളിൽ നിന്നിട്ട് ഈറ്റ വലിച്ചു ഒടിക്കുന്ന ஒருவேளை அதுதான் நினைக்கிறேன் இல்ல അവിടെ തിന്നിട്ട് இல்ல அது உடைக்கிறது தான் நினைக்கிறேன். ഇങ്ങോട്ട് വരാൻ വേണ്ടിയൊന്നും അല്ലത് ஆ மரத்தை உடைக்கிறது அதுதான் മരമല്ലത് ഈറ്റ இந்த பக்கம் கேக்குது கேட்கலையா? ஏங்க நல்லாவே சவுண்டு கேட்குது கேட்டுச்சா? விரட்டல அது உடைக்கிற சவுண்டு. பெரிய அந்த மூங்கில் இது இருக்குல்ல பெருசு அது அப்படியே உடைக்கும் போது டப்புன்னு உடைக்கும். இங்கே இல்லை உள்ளதான் இருக்கு வரும் ஆனால் பொறுமையாக மேய்ஞ்சிட்டு வரும். தண்ணி குடிக்க வருமா இருக்கும். அதுதான் அது கொஞ்சம் பெரிய மூங்கிலாக இருக்கும்போது உடைக்கும் போது டம்முன்னு சவுண்டு கேட்க அப்படி. எவ்வளோ நான் சாப்பிட்டேன் இப்போ தண்ணி குடிக்கவா மூங்கில் உடைக்குதுன்னா சாப்பிட்டுட்டு இருக்கு இப்போதைக்கு வராதுன்னு இருக்கும். ஏன்னா இப்போ வர்ற மாதிரி தான் பறவைங்கெல்லாம் பறக்கணும் தானே அது வந்தா அது என்ன பெரிய பெரிய மரமாக இருக்குது எல்லாம் மூங்கி மரம் தான் இருக்குது. ஆனால் யானை வாழ்றது சரியான காடு இது இல்லை எல்லாம் மூங்கில் காடு தான். எட்டி பார்த்தா இல்லை இங்கே இன்னும் வந்துச்சுன்னா நம்ம நிற்கிறத ஓரமாக தான் நிற்கும். மனுஷங்க இருக்காங்கல்ல ஒரு சிலது அட்டாக் பண்ணுற மூடில் இருந்தால் மட்டும்தான் இங்கே வரும். இல்லைன்னா மேக்ஸிமம் நம்ம பார்வையில் இருந்து இதாக தான் இருக்கும் மறைஞ்சு தான் இருக்கும். ஓடணும்னா தாங்குமா அங்கேருந்து சல்லுன்னு வந்து கேக்குதா? உடைக்கிற சவுண்டு அப்பவே பார்த்தீங்கன்னா வெடிக்கிற மாதிரி கேட்டது. அதான் கொஞ்சம் அந்த பக்கம் போயிடலாம் கொஞ்சம் அந்த பக்கம் போயிடலாம். இங்கே தான் வர மாதிரி இல்லை ஓடு அதுதான் எல்லாத்தையும் தள்ளிக்கிட்டு வருது பக்கத்தில் வந்துருச்சு. வந்துருச்சு கேக்குதுங்களா? இதுக்கு நேர் அப்படியே நிற்கிது பக்கத்தில் தான் இருக்கு. பா கால் எடுத்து வச்சு வரும்ல அடுத்த கிளை வந்து உடையுது. அதுதான் நடந்து வருதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க சொல்றது குட்டியானைக்கு வந்து வலி செய்யும். அது இல்லை அதை உடச்சி கொடுக்குமா. அவ்வளோ பெருசாக கொடுக்க சாப்பிட முடியாதுல்ல அதனால் உடச்சி சின்ன சின்ன இதுவாக அந்த கிளைகள்லாம் இருக்குல்ல அதை தனித்தனியாக உடச்சி கொடுக்குமா. அதான் இவ்வளோ சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்றாங்க. நல்லா சவுண்டு அம்மா
ஆனால் அப்படியே பிள்ளைற சவுண்டு கேட்டுச்சுல்ல. அப்படின்னா நம்மளாம் கிடச்சோம்னா என்னத்துக்கு ஆகுறது? காலை ஃபுல்லாக அமுக்கிறதுக்கு முன்னாடி சட்னி ஆயிடும்ல. அப்படியே உள்ளுக்குள்ளே லைட்டாக கூஸ் பம்ப் ஆகுது. எனக்கு ஏதோ நடந்து தான் வருது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். வர வழியில் இருக்கிறதெல்லாம் உடச்சி போட்டு வருது. அதான் இந்த நேர், அந்த நேர் இருக்கு மட்டம் சமநிலை சொல்ல முடியாது. இப்படி இறங்கினாலே இறங்கலாம், இல்லைன்னா அதான் அதில் வந்து அப்படி இறங்கினாலும் இறங்கலாம். உங்கள்கிட்ட வழி உண்டா? இருக்கும். அதான் அப்படி ஸ்லோப்பாக இறங்குதில்ல. இங்கே பார்த்துட்டு பின்னாடி புலி வந்துடும். மேபி குரூப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். 2-3க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி உடைக்குது எல்லாம். பார்த்தீங்களா பக்கத்தில் வீடு? இல்லை, முன்னாடி இங்கேயே அசைஞ்சது. வரல, நிற்கிறது. இருங்க, 6 மணி கரெக்டாக கிளம்பிடலாம். வந்தாலும் அதில் போகணும். കട്ടിങ് നല്ല വരുന്നത് ഇന്നമാതിരി വഴിയെല്ലാം ഇറങ്ങി ഇന്നമാതിരില്ല വലിയ കൂട്ടം വരുമ്പോഴാണ് കട്ടിങ് 42 பிள்ளைங்க. குடிச்சிக்கலாம், அவனோட கேட்டுக்கோங்க. தண்ணி குடிச்சலாமா? இல்லை, குடிக்கிற தண்ணின்னு கேளுங்க. குடிக்கிற தண்ணியா? இங்கே குடிக்கிற தண்ணி அப்படிலாம் கிடையாது. எல்லா தண்ணியும் ஒன்று தான். தள்ளி தள்ளி மறைக்க கூடாது. அதான் புளிக்கும். அப்படியே சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. புளிப்பா இருக்குங்க. அதான் புளிப்புனா அப்படியே பல்லுலாம் கூசுதுங்க. கடைசியில எண்ணெயே இப்படி ஆக்கிட்டீங்களா? வாங்கிக்கோ, வாங்கடா. அப்படியே அந்த வெளிச்சத்துல மென்னு காட்டுறான். சில்லுனுடா. அப்புறம் அப்படியே வாய போடு. கண்ணுல அவன் சொர்க்கமே தெரிஞ்சுப்பான். கண்ணு ஆணு குடிக்கிறான் தண்ணி. அப்படியே கண்ணே போகுது. ஸோ இதுதான் வந்து புளிச்செடியாமாங்க. புளிக்குமா? ரொம்ப திக்காக இருக்குங்க. அதாவது இந்த இது இருக்குல்ல, புளிக்குது. உடச்சு ஆய்க்கொலைய போகிறா.